ஹாய் விவாஸ், இன்னைக்கு பக்ரீத் கறியோட எலும்பு குர்பானி எலும்பு எடுத்து ஒரு சூப்பு, அருமையான சூப்பு. குக்கர் வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. நான் தாளிக்கெல்லாம் ஒன்றுமே போடலை, அதே குக்கரில் போடுறேன். எல்லாத்தையும் போட்டாச்சு, மூடியாச்சு. இப்போ வந்து குக்கர் வந்து அடுப்பு வந்து ஃபுல்லில் தான் இருக்குது. அடுப்பு இப்போ தான் நான் சிம்மில் வச்சேன். பாருங்கள், ஸ்டீமிங் ஃபுல்லாக வெளியே வருது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். குக்கர் ஆஃப், கறி எல்லாமே ஆஃபாக பாதி வேக்காடு வந்துருச்சு. இந்த குக்கர்லேயே லேசாக அப்படியே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுட்டு அப்புறம் நம்ம மசாலாவெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மூடுறோம். இது ஒரு எலும்பு சூப்பு, குர்பானி கறியோட எலும்பு சூப்பு. இந்த எலும்பு சூப்பை வச்சு 2-3 ரெசிபி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த எலும்பு சூப்பு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் அடுப்பு கொஞ்சம் ஃபுல்லில் வச்சுருக்கிறேன். ஏன் அப்படின்னா தனிச்சத்து இருக்குது. தனிச்சத்து இல்லைன்னா தான் நமக்கு வந்து பயப்படணும். தனிச்சத்து இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை. அப்போ அந்த சட்டிலேயே சுருள கிண்டையில் அப்படி ஒரு வாசம் மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இது ஏஎம்சி குக்கர் வெயிட்டாக இருக்கிறதுனாலையா, ஏஎம்சி குக்கரோட டேஸ்ட்டாக எனக்கே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஒரு கொழுப்போ எதுவுமே இருக்காது, ஒரு சொட்டு எண்ணெயும் இருக்காது. கொழுப்பில்லாத கறி தான் போட்டிருக்கோம். இருந்தாலும் நெஞ்செலும்பில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனுடைய தன்மை மட்டும் எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி எண்ணெய் ஒரு சொட்டு கூட ஊற்றாமல் இப்படி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நாங்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்காது. அப்போ கறி குர்பானி நிறைய பேர் குர்பானி கொடுத்து விடுவாங்க. எல்லா கறியும் ஒரே நாளில் சாப்பிட முடியாதனால இந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு கொய்யா புளுத்தி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நல்லா சூடு பண்ணி சட்டியில், அப்போ எல்லாமே அலுமினிய சட்டியாக இருந்தாலும் கனகனமாக இருக்கும். அதில் வச்சு சுட வச்சு தூக்கி வச்சுருவாங்க. மறுநாள் காலையிலே சுட வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது குழம்பா, கிரேவியா, திக்கடி, இப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று போடுவோம். அதை மீண்டும் சுட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஒரு நல்ல வாசம் ருசி இந்த ஏஎம்சி குக்கரில் பண்ணையில் வருது பாருங்கள். இப்போ வந்து தண்ணி சத்து போயிடுச்சு, நான் கொஞ்சம் கிடக்கு. இந்த தண்ணி சத்து இல்லாத அளவுக்கு நம்ம சுருளை கிண்டணும். ஓரளவு நல்லா வத்திருச்சு பாருங்கள், ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அந்த எண்ணெய் மயம்தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் எல்லாமே கம்மியாக தான் போடணும். 2 பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கேன், 2 தக்காளி, 2-3 பச்சை மிளகா. அது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். இப்போ நான் புதினா, கொத்தமல்லி எதுவுமே போடலை. 2 ஸ்பூனு இஞ்சி, பூண்டு இஞ்சி அரைச்ச பேஸ்ட்டு, உப்பு, கறி மசால் பொடி. இதுலேயே சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் மல்லியும் சேர்த்துருக்கோம். இதில் 4 ஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்பூனில் நான் கிண்டியை விடலை, அப்படியே தான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அதிலேயே அப்படியே தண்ணி ஊற்றிடலாம், கிண்ட தேவையில்லை. இப்போ கிண்டலாம். கொலக்கொலண்டு இருக்காது, நல்ல தண்ணியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இடியப்பத்துக்கு ஊற்றி சாப்பிட, தோசைக்கு ஊற்றி சாப்பிட. இந்த தண்ணி எடுத்து ஒரு சேமியா கிரேவி பண்ண, ஒரு நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை, தலைக்கறியோட எலும்பும் 2 கிடக்குது. இப்போ நம்ம செக்கி குயிக்கிலிட்டு போட்டுரும், அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக இருக்கும். செக்கி குயிக்கிலிட்டு போட்டு மூடுறோம். ப்ரெஷ் பண்ணிவிட்டு, நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு தான் மூடணும். முடியாச்சு. கரெக்டாக டர்போ வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஒரு 3-4 நிமிஷம் சிம்லேயே வைக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலும்பு அது நல்லா பஞ்சு போல் வேகணும். அதுக்காக நான் இப்போ டர்போ வந்ததும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த குக்கர் பேர் 24 ரோஸ்டர். நம்ம சூப்பு வச்சுருக்கிறது இது 3 லிட்டர் கொள்ளளவு. அதே மாதிரி இது வந்து 24 செக்கி குயிக் லிட்டு. செக்கி குயிக் லிட்டு ஒரு வீட்டில் ஏஎம்சி குக்கர் செக்கி குயிக் லிட்டு இருந்துச்சுன்னு வைங்களேன்,
5 நிமிஷத்தில் ஒவ்வொரு சமையலும் முடிஞ்சிடும். நம்ம அரைச்சி உரித்து வைக்கிற டைம், நம்ம வீட்டு அடுப்பு கொதிக்கிற டைம், அது உங்களுடையது, அது டைமே சொல்ல முடியாது. குக்கர் மூடினதுலேருந்து தண்ணி கொதித்ததுலேருந்து 5 நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். எலும்புங்கிறதுனால 7 நிமிஷம் வைக்கலான்னு சொல்கிறேன். இதே மாதிரி தலை, கால், குடல் எதுனாலும் சரி, அது 5லேருந்து 7 நிமிஷம், 9 நிமிஷம், 10 நிமிஷம், காலுக்கெல்லாம் 10 நிமிஷம் வைக்கணும். அப்போ தான் அந்த கால்லாம் பஞ்சு போல் வெந்திருக்கும். கர்ப்பம் வந்துடுச்சு, ஏர் ரிலீஸ் ஆகிடுச்சு. அடுப்பை நான் சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வச்சுட்டு வந்து ஒரு 3 நிமிஷம் குறைஞ்சது, கூடினது 5 நிமிஷம் வைக்கலாம். நமக்கு இது 3 நிமிஷம் போதுன்னு நினைக்கிறேன். 3 நிமிஷத்தில் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அந்த வெயிட்டிங் டைம் 10 நிமிஷம் சென்று ஓப்பன் பண்ணலாம், இல்லை ஏர் ஃபுல்லாக போன பிறகும் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கரெக்டாக 3 நிமிஷம் இருந்துச்சு. நீங்கள் ஒரு குறைஞ்சது 10 நிமிஷமாவது வெயிட்டிங் டைம் கொடுக்கணும். அப்போ தான் அது நின்று சாஃப்டாக வேகிறதுக்கு சரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு அவசரம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் கூட திறக்கலாம். அப்போ நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வெயிட்டிங் டைம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணி சூப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்காங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம். ஏர் இந்த மாதிரி கம்மியாக இருக்கையில் நம்ம எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஏர் எடுத்து விடையில் இது வழியாக ஆவி ரிலீஸ் ஆகும். ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு வாவ், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம இதை சூப்பு மாதிரி, அதாவது ஊற்றி குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த சூப், இந்த மாதிரி எலும்பு சூப்புகள் சாப்பிட்றது மூலம் எலும்பு வளப்படும். சளி பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் எடுத்து பெப்பர் தூவிட்டு நம்ம குடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்படியே பாருங்கள், கொஞ்சமாக பெப்பர் தூவி எலும்பெல்லாம் எப்படி கலண்டுருக்குன்னு பாருங்கள். நல்லா வெந்துடும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சக்கையாக இருக்காது. எம்சி குக்கரில் சமைக்கையில் எத்தனை பீஸ் வேணாலும் சாப்பிட்லாம். 3 பீஸ் போட்டு இந்த சூப்பை ஃபுல்லாக குடிச்சிட்டோம்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்சிச்சு. அந்தளவுக்கு அருமையாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இங்கே பார்க்க வேண்டியதாக ஹெல்த்து தான். டேஸ்ட்டும் விட்டு கொடுக்காமல் இருக்கும். நம்ம எல்லாருமே டேஸ்ட்டுக்கு தான் அடிமை. அந்த டேஸ்ட்டும் விட்டு கொடுக்காமல் ஏஎம்சியில் கிடைக்கிது. ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றலை, தாளிக்கலை, எதுவுமே செய்யலை. அவ்வளோ. நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கொழுப்பு இல்லாமல், எண்ணெய் இல்லாமல் ஆரோக்கியமாக சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக சாப்பிட்லாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவோடு சந்திக்கிறேன். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வாழுங்க. தேங்க்யூ.